நம்ம நார்மலாக சாப்பாடு வச்சுட்டு போகலாம் தானடா வந்தோம். ஏன்டா இது தேவையில்லாத வேறடா வாசு. கேப்சர் பண்ண வேண்டியதை பண்ணி பண்ணலாம், பயமாக இருக்குல்ல. மட்டன் கிரேவி பயங்கரமாக இருந்தது. நாங்களாம் சாப்பிட்டுட்டோம். உங்களை யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உள்ள பாருங்க, தெரியுது ப்ரோ. எல்லாமே உடஞ்சிருக்கு. இருக்கு, வாங்க ப்ரோ, கிளம்பிடலாம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட பேச்சை மதித்து எங்களை மதித்து நாங்கள் சொன்னதை வந்து கேட்டதுக்கு ரொம்ப நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு கேரளா வீட்டுக்கு போயிட்டு திருவிழாலாம் கூத்தடிச்சு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் வந்து அங்கேயே பிளான் பண்ணிட்டோம். அங்கேருந்தே ஒரு மட்டன் கிரேவி கொஞ்சோண்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நாங்கள் வந்து போகிற வழியில் எங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம், பேய் நண்பர்களோட. ஸோ நாங்கள் ஒரு சுடுகாட்டுக்கு போக போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம போய் சுடுகாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்போம், வச்சுட்டு நைட் விஷயம்லாம் செட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அந்த கறியை எடுத்துட்டு போறப்ப எங்களை சுத்தி 20 நாயை சுத்திருச்சு. ஆசை அதுகளுக்கே போட்டுலாம்டா அப்படின்னா இல்ல அவங்களுக்கு போய் கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நாயெல்லாம் பார்க்க பிளாக் கலர்ல இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குற விதமே கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு. அப்பவே நம்ம அங்கேயே பேசிட்டு இருந்தோம், என்னடா நாங்க ரொம்ப மிட் நைட்ல கிளம்புறோம், ரொம்ப லேட்டா கிளம்புறோம் அங்க இருந்து. அதனால நிறைய நாய்ங்க, நாங்க மட்டும் தான் அந்த ஊர்லயே இருந்தோம். ரொம்ப கிராமம் அது ஆக்சுவலா. நாங்க அங்க இருந்து கிளம்பும் போது அவ்வளோ நாய் எங்களை சுத்த போட்டுருச்சு. கார் பின்னாடியே ஓடி வந்துச்சு ரொம்ப நேரம். எங்க பாட்டி அப்பயே அந்த கறிக்கொட்டையெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்கடா. மொத்தம் இப்ப வெங்கடேஷ்ட 3 நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இந்த சுடுகாடு இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அப்புக்கு தெரியும். ஸோ அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இந்த வழியே வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். மக்களை கொண்டு வந்து புதைக்கிறாங்களா ப்ரோ? ஆமா. என்னடா எங்கடா இதா துணியெல்லாம் கிடக்குது ரோட்ல. அவங்க டெட் பாடியோட துணியெல்லாம் சில பேர் வந்து போட்டுருவாங்க இதுக்குள்ளயா. கிறிஸ்டினா பூட்டி இருக்குடா ப்ரோ. 1997ல கட்டப்பட்டது. இங்கிட்ட ஒரு சுடுகாடு இருக்கு கைஸ். இது கேட்டு பூட்டாமல் இருந்தால் நமக்கு லக்கு. பார்ப்போம். இதுவும் பூட்டி இருக்கு பாருங்க, பூட்டு போட்டிருக்கு. ஆக்சுவலாக நல்லா இருக்குது சுடுகாடு, பயங்கரமாக இருக்குது. ஆனால் பூட்டு போட்டிருக்கே. ஆனால் பூட்டெல்லாம் துருவிங்க பிடிச்சிருக்கேடா. மாலை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. நாய் உள்ளே தானே இருக்குது. குட்டி நாய் நிறையா இருக்குது. எங்கே உள்ளேயா? இங்கே இருக்குது. எங்கே? என்னடா இது? கண்ணே முடிக்கலன்னா. ஓ காட். இதோட அம்மா எங்கே இருக்குது? பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். சரி இது மேலே எதுவும் மிதிச்சிடாதீங்க. ரொம்ப குட்டி, நடக்கக்கூட முடியல, கண்ணே திறக்கல இன்னும். குலைக்குது வேணாம். பசிக்குன்னு நினைக்கிறேன். சில நாய்ங்க குலைக்கும். சரி பூட்டி இருக்கு, என்ன பண்ணுறது? அது பாருங்க அங்கேயும் இருக்குது. அதுவும் பூட்டி இருக்கு. கல்லறை தோட்டம் 1997 கட்டியிருக்காங்க. கைஸ் இங்கே உள்ளே போக முடியுமான்னு தெரியல. உள்ளே போக ட்ரை பண்ணுறோம். வழி இருக்கான்னு பார்க்கலாம் சைடில் எங்கேயாவது. அப்படி இல்லைன்னா வேறு சுடுகாட்டுக்கு தான் போகணும். ஐயோ மிதிச்சிடாதீங்க. மிதிச்சிடாதீங்க ப்ரோ, இது ரொம்ப அலையுதுடா. ஆமாம் சின்ன குழந்தைங்க ப்ரோ, பசிக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குமா? எப்படி இருக்கும்? சவுண்டு கேட்டுச்சுடா நாயா?
அதை பார்த்து பயந்துட்டேன். அவனோட துணி மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு சட்டை. ஆமாம், டக்கு நெஞ்சு எழுந்துட்டேன். இதா அதான் டெட் பாடி யூஸ் பண்ணி. என்னடா ஐயோ, வண்டி கடியில் போகிறோம். வண்டி கடியில் போகுதுடா. தூக்கி யாராவது அங்கிட்ட விடுங்க. என்னமோ அந்த உழுவுது. உள்ளே போனால் நல்லா கண்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கார் எடுக்கும்போது கீழே எல்லாம் செக் பண்ணிட்டு எடுங்க. குட்டி இருக்கு. எங்கடா இருக்கா? இதில் இருக்காடா சைடில். அப்புறம் இந்த சைட்லேயே டேய், இங்கிட்டு இருக்குடா வழி. ஆமாம், இதுக்குள்ளே முள்ளு போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக தான் போகும். இது வேறடா, இது தங்கிட்டு வேறடா ரைஸ். இதே இடத்துல 3 கேட் இருக்குல்ல, 3மே வேறு சுடுகாடு. அவங்க இதில் வேறு கம்யூனிட்டிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இதில் மாற்றி அடக்கம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கிளம்பலாம். ஓப்பனாக தான் இருக்குது. ஏன்னா ஓப்பனில் இருக்குது. கறி எடுத்துருவாங்க டேஸ். போ, நீங்கள் யாராவது ஒரு ஆள் பூசி இந்தா உள்ள கூட போயிட்டு வாங்க. நீங்களும் வாடா, நீங்களும். சரி, போ. கையெல்லாம் அப்படியே உடஞ்சிடும். நம்ம கறி சாப்பிட்டு சுடுகாட்டு சைடே போகக்கூடாது, ஆனால் கறியவே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தோம்னா சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கவங்க எங்கிட்ட அவங்க எரிப்பாங்களாம்மா. ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்து இது பண்ணுறதுக்கானே. இப்போ இங்கேயே பண்ணிவிட்டு பின்னாடி ஆறு இருக்குது, ஆற்றுலேயே சாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் ஃபேமஸான சுடுகாடு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானே இப்போ தான் பார்க்குறேன். அதான் 1997 பள்ளி பக்கத்தில் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐஸ் மட்டன் கறிகள் உள்ளே இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் உணவு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கொடுக்குறதுக்காக நாங்கள் உள்ளே வரணும்னு நினைக்கிறோம். உங்களோட அனுமதி கிடைக்குமா? ஹலோ, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வரலான்னா ஏதாச்சும் அறிகுறிகள் காட்டுங்க. கையில் வச்சுக்க. நாங்கள் உள்ளே வரலான்னா ஏதாச்சும் அறிகுறிகள் காட்டுங்க. ஹலோ, உங்களுக்கு இதில் இருக்க கறி வேண்டான்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்தே நம்ம வந்து கேட்போம். எதனா சவுண்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே போகலாம். அப்படி இல்லைனாலும் உள்ளே போக தான் போகிறோம். பட் ஏதாவது ட்ரை பண்ணுறோம். புரியுதா? புரியடா, என்னாலாம் பிடிக்க முடியாது. நீ தானே எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இதை பிடிச்சிக்கோங்க. அப்போது சீரியஸ் இந்த கேமரா எடு. உங்களில் யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஹலோ, நாங்க உள்ள வந்து குடிக்கலாமா? இதை பூட்டை ஆடுறான். காற்றே அடிக்கல, தேவையில்ல வேலை பார்க்காத, இங்கேயே வச்சுட்டு போகலாம். வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதை கொடுக்குறதுக்காக நாங்கள் உள்ளே வரோம். இது மற்ற இடம் மாதிரி கிடையாது, சுடுகாடு. ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். மேக்ஸிமம் ட்ரிகர் பண்ணாமல் உங்களுக்காக நாங்கள் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுப்போம். கேட்டு ஆடுறது பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லை ப்ரோ, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிறிஸ்டியனில் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இறந்து போனவங்கள ஒவ்வொரு இடத்துல புதைப்பாங்க. அதாவது இந்த தூக்கு போட்டு சாகுறவங்க அந்த மாதிரி ஆடிட்டு தான் இருக்குங்க. கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். இது மாதிரி டைட்டாக தானே சாப்பிட்டு விட்டேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நான் இப்படி ஆடிச்சுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் ஆள் கட்டி பரவாடா இது. ஓகே, இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கே வைக்கிட்டோம்? அப்படி வச்சா நீ அவங்க ஒரு ஆளுக்கு வைக்கிற மாதிரி ஆயிருந்தா. நீ பொதுவாக கீழே வைக்கணும். இல்லை, இது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வச்சுருக்கேன். யார் வேணுனாலும் சாப்பிட்லாம். யார் ஆசைப்படுறீங்களோ வந்து எடுத்துக்கோங்க. என்னடா காற்று போன மாதிரி சவுண்டா? எங்கிட்டு? சத்தியமான எம்எல்ஏ கேட்டை சாத்து. அலுமின் கேட்டை சாத்து. ரிஸ்கா இருக்குடா. சாத்துங்க. ஓடக்கூட முடியாதுடா. சாத்துங்க. பார்த்துக்கலாம். சவுண்டு அந்த நாய் தான்டா வினோதமாக கத்துது. வேற ஏதோ சத்தியமா பக்கத்துலேயே சொல்லுவாங்க. மெழுகு தெரியுது. எங்கடா? கொஞ்சம் அமைதியாக இருங்க.
வினோதமாக கத்துது. நாய்க்குட்டி தான் வினோதமாக கத்துது guys. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நார்மலாக தான் கத்துது. நம்ம கீழே இருக்கும்போது குலைச்சிட்டு இருந்துச்சு, இப்படி கத்தலை, மொனவர மாதிரி கத்தலை. நாய் தான் கத்துது, அந்த குட்டி தான் கத்துது. ஓகே, லைட்டு கூட ஆன்லைன் இல்லை, நீங்கள் வரலாம். ஏய், சமாதிக்குள்ளேருந்து கேட்டுச்சுரா. ஆமாடா, இந்த இதுக்குள்ளே நடக்குது. சமாதியிலேருந்து தான் கேட்டுச்சு, சமாதிக்குள்ளேருந்து தான் கேட்குது. ஓகே, நான் அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். எப்படிங்க கேமரா? மட்டன் கிரேவி பயங்கரமாக இருந்தது, நாங்களாம் சாப்பிட்டுட்டோம். உங்களை யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இதுக்கான ஃபுல் அனுமதி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மட்டன் கறி வேணாமா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன 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 என்னடா சொல்கிறேன்? சத்தியமா ஐயோ, அது இவன்டா, கத்தாதடா. எங்களுக்கு பின்னாடி ஏதோ அம்மா வச்சுராசு. இல்லடா, இங்கிட்டு வாடா. கருப்பு கலரில் உருவம் நல்லா தெரியுதா? தெரியுது. கருப்பு இங்கே பாரு. அது என்னது ப்ரோ? சொல்லலை, இது எரிஞ்சு போன சடல மாதிரி பசு பயமா இருக்குடா. அந்த நேரில் தெரியுதா பாரு? எதுவுமே தெரியலடா. நைட் விஷனில் தான் தெரியுது. என்னடா? ஃபோன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்க கைஸ். இங்கே பாருங்க, கருப்பு கலரில் ஒரு உருவம் தெரியுது, ஆனால் அது அன்ஷேஃபாக நகருதா. எங்கடா கறி? எங்கடா? அங்கே தான் இருக்கு ப்ரோ. அந்த கறி எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கான் ப்ரோ. அங்கேயே நில்லுங்க. வா மறைக்காதீங்க, நைட் விஷனில் மறைக்காதீங்க. எங்கடா? எங்கிட்டு நிற்கிது ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லு. ஒரு நிமிஷம் லைட்டை கீழே எடு. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கு. நம்ம நார்மலாக சாப்பாடு வச்சுட்டு போலாம் தானடா வந்தோம். ஏன்டா இது தேவையில்லாத வேறடா வாசு. கேப்சர் பண்ண வேண்டியதை பண்ணி தான் பண்ணலாம், பயமாக இருக்குல்ல. ஐயோ, எங்கள் அம்மாச்சி பார்த்து பண்ணி கொடுத்துச்சுடா எனக்கு சாப்பாடு. இந்தாங்க, உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கேன். எங்கடா போகிற? நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கிறீங்களா? மூவதா வாசு, நீ பக்கத்தில் போகாத வாசு. ஏதாவது ஆகிட போகுது ப்ரோ, வேணாம் ப்ரோ. கீழே வச்சிருந்தாச்சும் வச்சிட்டு வந்துடுறா வாசு. சொன்னா கேள்றா வாசு. உங்கள் பக்கத்தில் இதை நான் வச்சிருட்டுமா? ஏய் வாசு, என்கிட்ட பேசுவீங்களா? ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க எங்கள் கையில். உங்களை என்னால் பார்க்க முடியல. சவுண்ட் வருதுடா. அழுகுறாங்க. நீ வந்துடுறா. நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா ப்ரோ? எங்களால் எதுவுமே பார்க்க முடியல ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ நாள் கேமரால இருக்கும்? தெரியுதுடா. எங்கடா? தெரிஞ்சு போடுறா. எங்களோட வேலையே உங்களை மாதிரி ஆத்மா கூட பேசுறது தான். உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது. பாடுறா, போய்கிட்டே இருக்கானா. இதுக்கு மேலே நான் உங்கள் பக்கத்தில் பாடுறா, போய்கிட்டே இருக்கானா. என்னடா சவுண்ட் அது? உங்கள் பக்கத்தில் வாசு வந்துடுறா. வாசு கோவமா இருக்காங்கடா. அது என்னன்னே தெரியலடா. வந்துடுறா வாசு. நான் இங்கே வச்சிடுறேன், எடுத்துக்கோங்க. வெங்கடேஷ் சட்டனை மூஞ்சியில் தூக்கி அடிச்சுட்டு போட்டா என்ன பண்ணும்? நீ சும்மா கொஞ்ச நேரம் அவனை கண்ட்ரோல் பண்ண. பயமா இருக்குடா. இங்கே இருக்கானா, போயிடலாம்டா. அது கத்தனதுல ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி நெஞ்சு நின்றுச்சுடா உண்மையிலேயே. ஆமாண்டா, இங்கே இருக்கிறது சேஃபா இல்லைன்னு நினைக்கிறேன். இதை நான் இங்கே வச்சிடுறேன். எவ்வளோ பக்கத்தில் போகிற மாதிரி வாடா. எவ்வளோ வர சொல்கிற போலண்டா பேசுகிறான். கேட்கவே மாட்டான்டா மயிரா. வந்துட்டுடா. வாங்க ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ, விட்டுடுங்க ப்ரோ. என்னடா என்னடா தேவையில்ல வேலை பார்க்குறடா வாசி. இது மாதிரிலாம் பண்ணுறோம். என்னடா நீ தண்ணி எடுத்துருவாங்கடா காரில். இல்லை வேணாம், இது வேணாம். சொன்னா கேள்ற வாசி. நம்ம சாப்பாடு கொடுக்க தான் வந்தோம், கொடுத்துட்டோம். கேட்டாங்க மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். அது கத்துனது எனக்கு அப்படி தாண்டா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் பாரு, தெரியுதா? முடியல நட்டுக்குச்சு வாசு. நான் சொன்னது ரொம்ப க்ளோஸ் அப்படா. ஏதாவது வெயிட் பண்ணி பார்த்துருக்கியா? ஃபுட்டுக்கு தான்டா அலையிறாங்க. நேற்று கூட ஒரு இடத்துல போனோம். அப்போ வாசுபுரம் கையில் இருந்து கிழிஞ்சி ரத்தம் எல்லாம் வந்துட்டோம். அதே மாதிரி இதுவும் உனக்கு பின்தொடர்ந்ததும் வந்துட போதுடா நம்மளுக்கு கறிக்காக. எடுத்துட்டு போக சொல்கிறேன். நிறைய பேத்துக்கு பத்தாம போச்சுன்னா கம்மியாக வேற கொண்டு வந்திருக்கோம்டா. இல்லடா, எடுக்கிறத கேப்சர் பண்ணுறது பெரிய விஷயம்டா. கேட்போம், எடுத்துகிட்டு போனாங்கன்னா நமக்கு ஹாப்பி தானே. சரி கேளு. ஆக்சுவலாக என்ன நீங்கள் பயமுறுத்திட்டீங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் பயம் இருக்கும் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக உங்களை நான் தொட்டு பார்க்கலான்னு நினச்சேன். அதனால தான் அவ்வளோ கிட்ட வந்தேன். இந்த சாப்பாடு நான் இப்படியே வச்சுட்டு போகலாம், பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ணுறதுக்காக நாங்கள் வரல, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சாப்பாடு கொடுத்துட்டு போகலாம் தானடா சொல்லி கூப்பிட்டு வந்த. நீங்கள் எடுக்கிறத பார்த்தா சந்தோஷமாக இங்கேருந்து போவோம். பாரு, தெரியுதுடா, பயமாக இருக்குடா. அது கொடுத்த சவுண்டே இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியலடா. அதை எடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்கள் முன்னாடி
இது கேப்சர் பண்ணணும் ப்ளீஸ், தயவு செஞ்சு எடுக்கிறாங்கடா. எடுக்கிறாங்கடா. உருவம் மட்டும் தான் தெரியுது, எதுவுமே தெரியல. ஃபேஸ் கீஸ் எதுவுமே இல்ல. ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்குடா. பட் நம்மளால அங்க எதுவுமே பார்க்க முடியல. இதுல மட்டும் தான் பார்க்க முடியுது. கண்ணில் சரியா தெரிய மாட்டேன். ஐயோ பயமா இருக்குடா வாசு. இதுல தான்டா ஒரு ஸ்மோக் மாதிரி தெரிஞ்சுறாங்க பாருங்க. தெரியுதுடா உண்மையிலேயே. போலாம்டா ப்ளீஸ். வந்துட போகிற பக்கத்தில் நம்ம பக்கத்தில் அதை எடுக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எடுக்கிறாங்க. போகிற மாதிரி தெரியுதுல்ல, இங்கே பாரு. போகிற மாதிரி தானே தெரியுது, மறையிற மாதிரி தெரியுதுல்ல. ஆமாம். ஓ மை காட். ஐயோ எதுவுமே காணோமே. அப்படியே மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிருச்சுடா. அப்படியே மறைஞ்சிருச்சு. உள்ள போயிடுச்சுடா. காணடா. எனக்கு அப்படியே மறைஞ்சிருச்சுடா. என்னடா பண்ணுறது இப்போ? நடக்குது ப்ரோ நம்மளை சுற்றி. நினைக்காங்க வேணாம், எனக்கே ரொம்ப பதட்டமாக தான் அந்த இருக்கு. சவுண்டு என்னால் இன்னும் அதுலேருந்து வெளியே வர இவ்வளோ முடியல. சின்ன சுடுகாட்டில் இவ்வளோ எஃபெக்ட். ஆனால் ஏன் இங்கே இப்படின்னா, இந்த சுடுகாடு ஆக்சுவலாக ரன்னிங்கில் இருக்குது. நம்ம ஒரு டைம் போய் சாப்பிட்டோம்ல, ஆமாம். அந்த மாதிரி ஆக்டிவான சுடுகாடு இது. இது வேற ஏதோ இல்லை காற்று மாதிரி இப்படி போச்சுடா. இப்போ எங்கிட்டா போச்சு? இப்போ பின்னாடி தான் போச்சு. எங்க பின்னாடியா? அந்த மாதிரி ஆக்டிவான சுடுகாடு இது. அது வேற ஏதோ. காற்று மாதிரி ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. அங்கிட்டு மறைஞ்சிச்சுன்ற என்னடா? பார்க்கலாமா ப்ரோ? பேசாம அது என் கையில் கூட நானாச்சும் பார்த்துட்டு இருக்கேன்டா. அதை லைட் பண்ணு. போயிடுச்சு இங்கே இல்லை பாரு, சுத்தமாக இல்லை பாருங்க. ஆமா எதுவுமே இல்லை அங்க. பார்த்துடலாம். அங்க எங்கேயாவது நின்றுட்டு இருந்தா என்ன பண்றது? அவங்க ஏதாவது 4-5 பேர் இருந்தாங்க, என்னடா பண்ணுறது? இதில் சுத்தமாக தெரில, அது இருக்க மாதிரி தெரில எனக்கு. கேமராக்கு அப்பாற்பட்ட சக்தி தான்டா இது. எதுக்கு ப்ரோ மண்ணெல்லாம் வந்து கொட்டி கேமரா சாப்பாடு எப்படி கொட்டி இருக்குடா? நான் வச்சது இங்கே தானே. இங்கே வச்சேனா? எங்கடா வச்சேன்? எங்கடா ஒரு அச்சு இருக்கு பாரு. எங்க? அந்த பிளேட்டோட அச்சு ரவுண்டு. இங்கே நான் வச்சேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்கு. உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம்டா. பக்கத்தில் ஓப்பன்ரா. ஓப்பன்ரா வாசு. ஓப்பன்ரா. ஆமா புது சமாதி ப்ரோ. ஓப்பனா இருக்கு ப்ரோ. உள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள இருந்தது அந்த பையன் வந்திருக்குமோ? மேபி இருக்கலாம். அதோட வீடு இதாக கூட இருக்கலாம்ல. கொஞ்சம் கீழே கொட்டி இருக்குடா. ஓப்பனில் இருக்குடா அது. அப்போ இதோட தான் நினைக்கிறேன்டா. இங்கே பாடுறா, இது இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலடா. இதுலேருந்து தான்டா வந்திருக்கு. இவனே போன தடவை நம்ம இது மாதிரி சாப்பிட்டப்பையும் இது மாதிரி ஒன்று உடஞ்சிருந்துச்சுல்ல. இருந்துச்சு. இது பாருங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, பார்க்க வேணாம், என்னால் முடியாது. இல்லை இல்லை வாசு ப்ரோ இங்க பாருங்க. பாரு அதுவும் செல்லு வருது. உள்ள போய் பார்க்கலாமா? ஐயோ இதே சம ஆக்சுவலாக இதை ஓப்பன் ஆகிருக்கு. இதாக கூட இருக்கலாம். அதுக்கிட்ட இருக்குது. டெட் பாடியெல்லாம் தாண்டிட்டு இருக்குல்ல, அது பூரா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போனது. இதை நீங்கள் சாப்பிட்றத நாங்கள் பார்த்தா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். உங்களால் அதை சாப்பிட முடியுமா எங்கள் முன்னாடி? ஏன்டா தேவையில்லாமல் இப்போ அடுத்தது ஆரம்பிக்கிற வாசு. ப்ரோ வேணாம் ப்ரோ, தட்டுப்புட்டு கிளம்பிக்கலாம். யாரை பேசுறேன்னு நினைக்கிறேன். தோட்டத்துக்காரங்க வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட பேச்சை மதித்து எங்களை மதித்து நாங்கள் சொன்னதை வந்து கேட்டதுக்கு ரொம்ப நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். நான் உங்களை திரும்பவும் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். நீங்களான்னு தெரில. முதல் நீ ஒருத்தர் மன்னிப்பு கேட்குற, நீ மிதிச்சு உள்ளே போயிட்டாரு. நான் தெரியாமல் வச்சுட்டேன். சாரி. ஆனால் இந்த மாதிரி நம்ம நினச்சி நம்ம கேட்டதெல்லாம் பண்ணது இருக்கு ப்ரோ. சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இது அங்கேயே இருந்தது. வாங்கண்ணா போகலாம். முதல்ல அங்கிட்டு போய் நான் ஆட் பேசுகிறேன். பண்ணுறேன் பாருங்க. நம்ம அங்கிட்டு போய் பேசுகிறோம். ஆனால் வாசு நீ கேட்டதுக்காக அவங்க பண்ணாங்கடா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புல்லடிச்சு. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் எந்த சவுண்டுமே இல்லை பாரு. அப்போ நம்ம எல்லா லொக்கேஷன்லையும் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அமைதியாயிருவாங்க போடா. அவங்க தேவை இதுவாக இருக்கலாம். அதனால இதில் காமெடி என்ன தெரியுமா? பைரட் ஆஃப் கரீபியனில் எப்படி அவங்க ஒரு சாபத்துக்கு ஆளானோன்னு அவங்க சாப்பிட முடியாது. பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டா அப்படியே கீழே போயிடும். ஆனால் பசி இருக்கும். இப்போ நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் அவங்களால சாப்பிட முடியல. சும்மா அவங்க வாங்கி தான் வச்சுருக்காங்க. உள்ள பாருங்க, தெரியுது ப்ரோ. எல்லாமே உடஞ்சிருக்கு. பெட்டி இருக்கு, வாங்க ப்ரோ, கிளம்பிடலாம் ப்ரோ. உள்ள பெட்டி இருக்குடா, புதுசுடா.
வாங்க ப்ரோ கிளம்பிடலாம் ப்ரோ. ஆமாண்டா அப்படியே தெரியுது, புதுப்பட்டி அப்படியே இருக்கு மேலே அந்த இதெல்லாம் பூசி. ஆமா ஆமா உள்ள பாருங்க தெரியுது ப்ரோ, எல்லாமே உடஞ்சிருக்கு. பெட்டியே இருக்கு. வாங்க ப்ரோ கிளம்பிடலாம் ப்ரோ. சரி கார் எடுறா. குட்டியை பார்த்துட்டுடுங்க, கேட்டை சாத்திடலாம். கைஸ் இதை வந்து நாங்கள் லைட்டாக திறந்தப்பே ஓப்பன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓ மை காட். உங்கள் எல்லாரையும் நான் திரும்ப வந்து பார்க்குறேன் ஒரு நாள். ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வீடியோ எடுத்துருக்கோம். நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு கார் எடுங்கடா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அல்லமீனோட சேனலும் அப்போட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போடா போடா. அப்படி தூக்கக்கூடாது ப்ரோ, வச்சுருங்க ப்ரோ, டக்குன்னு போய் வைங்க. அப்படி தூக்கக்கூடாது. இங்கேயும் ஒரு சுடுகாடு இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே போக முடியல. அந்த சுடுகாட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு சுடுகாடு இருக்குது. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரலாம். நீங்க வண்டி எடுங்க வாசு, நீங்க பாத்துட்டு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம். எனக்கே நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, யதார்த்தமாக வந்தோம். இந்த அளவுக்கு எங்களால் கேப்சர் பண்ண முடியும் நான் சத்தியமாக நினச்சி வரல. சும்மா வருவோம், இந்த நான்வெஜ்ஜை வந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் வந்தேன். ப்ரோ பிடிச்சிக்கோங்க, விட்றாதீங்க. அது எங்ககிட்டே வருது கைஸ், ஆனால் தூக்கிட்டுலாம் போக முடியாது எங்களால். தாய் நான் இங்கே தான் இருக்கும், எங்கிட்டாவது சாப்பிட்றதுக்கு போயிருக்கோம். வாங்க ப்ரோ, ஏறுங்க ஏறுங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பார்க்கவே இல்லது. அதான் இது என்னன்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த விஷயம் நான் பார்த்தப்பவே பயங்கரமாக பயந்துட்டோம். நான் இங்கே பாருங்க, வந்தது போகிறோம் எடுக்கிறோம் வரதா தான் பிளான். போய் நான்வெஜ்ஜை வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒன்று நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்க நிறையா பேய் நான் பார்த்துருக்கேன் சுடுகாட்டில். அதில் கூட இவ்வளோ தெரியல. ஆனால் இப்படி கிட்ட இருந்து பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக அந்த ஒரு சவுண்டு வந்துச்சு. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு ஹார்ட் பீட்டு. அந்த இது இருக்குல்ல, அந்த டெட் பாடி எல்லாம் அடக்கம் பண்ற அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அப்படியே தெரியுது. புதுசா இருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு கைஸ். அந்த இதை வந்து யாரோ உடச்சு கதவு தட்டுறாங்க. இங்க இருந்து போயிடலாம் பின்னாடி வந்துருச்சா. லைட் ஆஃப் பண்ணுறேன். எதிர்பார்க்காம போனால் நிறையா கிடைக்கும் போலடா. அதான் இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணுவோம்டா, டிஃப்ரெண்ட்டாக. டக்குன்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா செஞ்சுருவோம். ஆமாம் ஆமாம், ஐயோ ஸ்டன் ஆயிடுச்சுடா. எனக்கு அந்த சவுண்ட்லேருந்து மீண்டு வர முடியல. அதுதான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஒரு எப்படி சொல்ற ஹெட்செட்டு, பூம்ஸ் ஹெட்செட் போட்டு கேட்டால் அந்த காதுக்குள்ளே எப்படி 3D எஃபெக்டில் கேட்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு நிமிஷம் உடம்பு ஜில்லுன்னு ஆகி அந்த ஹார்ட் பீட் வந்து நின்றது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படியே அலுமினியில் பிடிச்சிட்டேன் என் கையை டைட்டாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஓயமாரி போயிருந்தப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு வினோதமான ஒரு குட்டி குட்டி ஈ வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். அதனால் ரொம்ப இரும்பல் வந்திருக்கும் எனக்கு. அதே மாதிரி ஈ வந்து ரீசெண்டாக நான் அவ்வளோவா டெத்துக்கெலாம் போக மாட்டேன், மேக்ஸிமம் போக மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் மியூசிக் டைரக்டர் மெதக்கு இந்த மாதிரி சில படங்களுக்கு 3 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கான். அவனோட டெத்துக்கு நான் போயிருந்தேன் சுடுகாட்டுக்கு ஆக்சுவலாக. அப்போ வந்து அந்த ஈயை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தேன். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி. நீங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருந்தா நான் காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா வீடியோவில் தெரியுமா கொஞ்சம் நிறையா இருந்தது. அது என்ன ஏன்னு தெரியல. இந்த மாதிரி சுடுகாட்டில் மட்டும்தான் என்னால் அதை அதிகமாக பார்க்க முடியுது.